உலக அரங்கில் வல்லரசு நாடுகள் தங்கள் புவிசார் அரசியல் மற்றும் மூலோபாய நலன்களை பாதுகாக்கவும் தங்கள் செல்வாக்கை நிலைநாட்டவும் உலகின் பல மூலைகளிலும் இராணுவ தளங்களை அமைப்பது ஒரு பொதுவான நடைமுறையாகும். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் வெளிநாடுகளில் பரந்த இராணுவ தளங்களை கொண்டுள்ளன. இந்த தளங்கள் பெரும்பாலும் நிரந்தரமானவை, பெரிய அளவிலான துருப்புக்களை கொண்டவை மற்றும் விரிவான உள்கட்டமைப்புடன் கூடியவை. ஆனால் உலகின் 5வது பெரிய பொருளாதாரமாகவும் வளர்ந்து வரும் புவிசார் அரசியல் சக்தியாகவும் விளங்கும் இந்தியா இந்த பாரம்பரிய அணுகுமுறையிலிருந்து மாறுபட்ட ஒரு மூலோபாயத்தை பின்பற்றுகிறது. இந்தியாவுக்கு வெளிநாடுகளில் நேரடி, நிரந்தர இராணுவ தளங்கள் இருக்கின்றனவா என்ற கேள்வி பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். இந்தியா உலக அரங்கில் ஒரு வளர்ந்து வரும் சக்தியாக தனது புவிசார் அரசியல் மற்றும் பாதுகாப்பு நலன்களை பாதுகாப்பதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. இருப்பினும் அமெரிக்கா அல்லது சீனாவைப் போல வெளிநாடுகளில் பெரிய அளவிலான நிரந்தரமான இராணுவ தளங்களை அமைக்கும் கொள்கையை இந்தியா கொண்டிருக்கவில்லை. மாறாக இந்தியா ஒரு வேறுபட்ட, மிகவும் நெகிழ்வான மற்றும் புவிசார் அரசியல் ரீதியாக நுட்பமான அணுகுமுறையை பின்பற்றுகிறது. இந்த அணுகுமுறை இராணுவ தளங்கள் என்பதற்கு பதிலாக நட்பு நாடுகளுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள், தளவாட ஆதரவு ஒப்பந்தங்கள், லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட்ஸ் மற்றும் சில இடங்களில் இராணுவ வசதிகளுக்கான அணுகல் ஆக்சஸ் டு ஃபெசிலிட்டிஸ் போன்றவற்றை மையமாக கொண்டுள்ளது. இது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் அடித்தளமாக விளங்கும் அணிசேரா இயக்க கொள்கையின் பரிணாம வளர்ச்சியையும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு இந்தியா அளிக்கும் முக்கியத்துவத்தையும் பிரதிபலிக்கிறது. இந்தியாவின் இந்த தனித்துவமான அணுகுமுறை பல காரணிகளை அடிப்படையாக கொண்டது. வரலாற்று மற்றும் தத்துவார்த்த அடிப்படைகள். இந்தியா நீண்ட காலமாக அணிசேரா இயக்கத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இருந்து வருகிறது. இது பிற நாடுகளின் உள்விவகாரங்களில் தலையிடாத மற்றும் இராணுவ கூட்டணிகளை தவிர்ப்பதற்கான ஒரு கொள்கையை ஊக்குவித்தது. வெளிநாடுகளில் பெரிய இராணுவ தளங்களை அமைப்பது இந்த தத்துவார்த்த நிலைப்பாட்டிற்கு முரணாக கருதப்படலாம். புவிசார் அரசியல் சூழல். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியா ஒரு முக்கிய சக்தியாக உள்ளது. இந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பு, வர்த்தக பாதைகளின் பாதுகாப்பு மற்றும் கடல்சார் பயங்கரவாதத்தை எதிர்ப்பது ஆகியவை இந்தியாவின் முதன்மை அக்கறைகளாகும். வெளிநாடுகளில் தளங்களை அமைப்பதை விட பிராந்திய நாடுகளுடன் வலுவான இருதரப்பு உறவுகளை உருவாக்குவதன் மூலம் இந்த நோக்கங்களை அடைய முடியும் என்று இந்தியா நம்புகிறது. பொருளாதார காரணிகள். வெளிநாடுகளில் பெரிய இராணுவ தளங்களை நிறுவுவதற்கும் பராமரிப்பதற்கும் கணிசமான நிதி முதலீடுகள் தேவைப்படும். இந்தியா ஒரு வளரும் நாடு என்பதால் தனது இராணுவ நவீனமயமாக்கல் மற்றும் உள்நாட்டு மேம்பாட்டு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. தளவாட ஒப்பந்தங்கள் மற்றும் அணுகல் வசதிகள் குறைந்த செலவில் மூலோபாய நலன்களை பாதுகாக்க உதவுகின்றன. ராஜதந்திர நெகிழ்வுத்தன்மை. நிரந்தர தளங்கள் பெரும்பாலும் புரவலர் நாடுகளின் அரசியல் மாற்றங்கள் அல்லது பிராந்திய பதட்டங்களுக்கு ஆளாகின்றன. தளவாட ஆதரவு ஒப்பந்தங்கள் மற்றும் அணுகல் வசதிகள் ராஜதந்திர நெகிழ்வுத்தன்மையை வழங்குகின்றன. இதனால் இந்தியா தனது வெளிநாட்டுக் கொள்கையை சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள முடியும். இது ஆக்கிரமிப்பு சக்தியாக பார்க்கப்படுவதை தவிர்த்து ஒரு நம்பகமான பாதுகாப்பு பங்காளியாக இந்தியாவை நிலைநிறுத்த உதவுகிறது. இந்தியாவுக்கு வெளிநாடுகளில் நேரடி இராணுவ தளங்கள் இல்லை என்றாலும் அதன் கடற்படை மற்றும் விமானப்படைகளுக்கு அவசர காலங்களில் எரிபொருள் நிரப்புதல், பழுதுபார்ப்பு மற்றும் தளவாட ஆதரவு போன்றவற்றுக்கான வசதிகள் பல நட்பு நாடுகளில் உள்ளன. இவை இராணுவ தளங்கள் அல்ல, மாறாக இந்திய இராணுவத்தின் செயல்பாடுகளுக்கு தேவையான ஆதரவை வழங்கும் மையங்கள். இந்த ஒப்பந்தங்கள் இந்திய படைகளுக்கு குறிப்பிட்ட நாடுகளின் துறைமுகங்கள் மற்றும் விமான தளங்களில் எரிபொருள், உணவு, மருத்துவ வசதிகள் மற்றும் சிறிய பழுதுபார்ப்பு சேவைகளை பெற அனுமதிக்கின்றன. இது இந்தியாவின் நீண்ட தூர நடவடிக்கை திறனை ரீச் அண்ட் சஸ்டெயினபிலிட்டி கணிசமாக மேம்படுத்துகிறது. இந்தியா பல முக்கிய நாடுகளுடன் இத்தகைய தளவாட ஆதரவு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்காவுடன் 2014ஆம் ஆண்டு கையெழுத்தான லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் இந்திய அமெரிக்க பாதுகாப்பு உறவுகளில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. இது இரு நாடுகளின் இராணுவ படைகளுக்கும் பரஸ்பரம் தளவாட ஆதரவை வழங்க அனுமதிக்கிறது. இது இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் செயல்பாட்டு திறனை அதிகரித்துள்ளது. பிரான்சுடன் 2018ஆம் ஆண்டு கையெழுத்தான ரெசிப்ரோக்கல் லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் அக்ரிமெண்ட். இந்த ஒப்பந்தம் பிரெஞ்சு படைகளுக்கும் இந்திய படைகளுக்கும் பரஸ்பரம் தளவாட ஆதரவை வழங்குகிறது. பிரான்ஸ் இந்திய பெருங்கடலில் ரீயூனியன் தீவு போன்ற குறிப்பிடத்தக்க இருப்பை கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் பிராந்தியத்தில் இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது. சிங்கப்பூருடன் 2017ஆம் ஆண்டு கையெழுத்தான அக்ரிமெண்ட் ஃபார் மியூச்சுவல் லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட். இந்த ஒப்பந்தம் இந்திய கடற்படை கப்பல்களுக்கு சிங்கப்பூரின் சங்கி கடற்படை தளத்தில் அணுகலை வழங்குகிறது. இது தென்கிழக்கு ஆசியாவில் இந்தியாவின் இருப்பை வலுப்படுத்துகிறது. ஆஸ்திரேலியாவுடன் 2020ஆம் ஆண்டு கையெழுத்தான மியூச்சுவல் லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் இரு நாடுகளின் படைகளுக்கும் பரஸ்பர தளவாட ஆதரவை வழங்குகிறது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் இது ஒரு முக்கிய படியாகும். ஜப்பானுடன் 2020ஆம் ஆண்டு கையெழுத்தான அக்விசிஷன் அண்ட் கிராஸ் சர்வீசிங் அக்ரிமெண்ட் இந்திய மற்றும் ஜப்பானிய படைகளுக்கு பரஸ்பர தளவாட ஆதரவை வழங்குகிறது.
இது குவாட் கூட்டமைப்பின் உறுப்பினர்களிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துகிறது. தென் கொரியா மற்றும் ரஷ்யா. இந்த நாடுகளுடனும் இந்தியா ஒத்த ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது அல்லது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த ஒப்பந்தங்கள் இந்திய கடற்படை கப்பல்களுக்கும் விமானங்களுக்கும் தேவைப்படும்போது அந்த நாடுகளின் துறைமுகங்கள் மற்றும் விமான தளங்களில் எரிபொருள், பழுதுபார்ப்பு மற்றும் பிற சேவைகளை பெற உதவுகின்றன. இது இந்தியாவின் கடற்படை மற்றும் விமானப்படையின் செயல்பாட்டு வரம்பையும் நிலைத்தன்மையையும் கணிசமாக அதிகரிக்கிறது. தளவாட ஒப்பந்தங்களுக்கு அப்பால் சில நட்பு நாடுகளில் இந்தியாவுக்கு குறிப்பிட்ட இராணுவ வசதிகளுக்கான அணுகல் உள்ளது அல்லது உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களில் இந்தியா ஈடுபட்டுள்ளது. இவை முழுமையான இராணுவ தளங்கள் அல்ல, மாறாக இந்திய இராணுவத்தின் குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் மையங்கள். ஓமன் நாட்டில் துக்ம் துறைமுகத்தில் இந்தியாவுக்கு கடற்படை வசதிகளுக்கான அணுகல் உள்ளது. 2018ஆம் ஆண்டு கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் இந்திய கடற்படை கப்பல்களுக்கு துறைமுகத்தில் பழுதுபார்ப்பு, பராமரிப்பு மற்றும் தளவாட ஆதரவு வசதிகளை வழங்குகிறது. இது இந்திய பெருங்கடலில், குறிப்பாக அரபிக்கடலில் இந்தியாவின் இருப்பை வலுப்படுத்தவும் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்தவும் உதவுகிறது. துக்கம் துறைமுகம் ஹார்முஸ் ஜலசந்திக்கு வெளியே மூலோபாய ரீதியாக அமைந்துள்ளது. மொரீஷியஸ் நாட்டில் அகலேகா தீவில் இந்தியாவின் இராணுவ உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் கண்காணிப்பு திறனை மேம்படுத்த உதவுகின்றன. இங்கு ஒரு விமான ஓடுபாதை மற்றும் ஜெட்டி வசதி ஆகியவை இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் கடல்சார் டொமைன் விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்கும் இந்திய கடற்படையின் செயல்பாடுகளுக்கு ஆதரவளிப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சீஷெல்ஸ் நாட்டில் அசம்ஷன் தீவில் ஒரு இந்திய இராணுவ வசதியை உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நீண்ட காலமாக நடந்து வருகின்றன. இது ஒரு முழுமையான இராணுவ தளம் அல்ல, மாறாக இந்திய கடற்படைக்கு கண்காணிப்பு மற்றும் தளவாட ஆதரவுக்கான ஒரு மையமாக செயல்படும். இந்த திட்டம் பிராந்தியத்தில் சீனாவின் அதிகரித்து வரும் செல்வாக்கை சமன் செய்வதற்கும் இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களை பாதுகாப்பதற்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்தோனேசியா சபாங் துறைமுகம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகில் அமைந்துள்ள இந்தோனேசியாவின் சபாங் துறைமுகத்தில் இந்திய கடற்படைக்கு அணுகல் வழங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. இது மலாக்கா ஜலசந்திக்கு அருகில் உள்ள மூலோபாய இருப்பிடம் காரணமாக இந்திய கடற்படைக்கு ஒரு முக்கிய தளவாட மையமாக செயல்படும் ஆற்றலை கொண்டுள்ளது. வியட்நாமுடன் இந்தியா வலுவான பாதுகாப்பு உறவுகளை கொண்டுள்ளது. வியட்நாமிய துறைமுகங்களுக்கு உதாரணமாக காம்ரான்பே இந்திய கடற்படை கப்பல்கள் வழக்கமாக சென்று வருகின்றன. இது தென் சீன கடலில் இந்தியாவின் மூலோபாய நலன்களுக்கு ஆதரவளிக்கிறது. இந்த அணுகுமுறை நேரடி இராணுவ தளங்களை அமைப்பதை விட புவிசார் அரசியல் ரீதியாக அதிக நெகிழ்வுத்தன்மையையும் குறைந்த அரசியல் எதிர்ப்பையும் உருவாக்குகிறது. இந்தியா வெளிநாடுகளில் இராணுவ தளங்களை அமைப்பதற்கு பதிலாக தனது கடற்படை மற்றும் விமானப்படையின் திறனை மேம்படுத்துவதிலும் நட்பு நாடுகளுடன் கூட்டு பயிற்சிகளை மேற்கொள்வதிலும் தகவல் பரிமாற்ற ஒப்பந்தங்களை செய்வதிலும் அதிக கவனம் செலுத்துகிறது. இந்த கூட்டு பயிற்சிகள் பல்வேறு நாடுகளின் படைகளுக்கு இடையே பரஸ்பர புரிதலையும் இயங்குதள தன்மையையும் மேம்படுத்துகின்றன. மல்டிலேட்ரல் பயிற்சிகள். மலபார் பயிற்சி இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, மிலன் பயிற்சி இந்தியாவால் நடத்தப்படும் பலதரப்பு கடற்படை பயிற்சி போன்றவை பிராந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கு எடுத்துக்காட்டுகளாகும். இருதரப்பு பயிற்சிகள். சிம்பெக்ஸ் சிங்கப்பூருடன், ஸ்லினெக்ஸ் இலங்கையுடன், இந்திரா ரஷ்யாவுடன், கருடா பிரான்சுடன், டெசர்ட் நைட் பிரான்சுடன் விமானப்படை போன்ற எண்ணற்ற பயிற்சிகள் இந்தியா தனது நட்பு நாடுகளுடன் மேற்கொள்கிறது. இந்த பயிற்சிகள் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவின் அதிகரித்து வரும் செல்வாக்கை சமன் செய்யவும் கடல்சார் வர்த்தக பாதைகளை பாதுகாக்கவும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடவும் இந்தியாவுக்கு உதவுகிறது. இந்தியாவின் இந்த மூலோபாய அணுகுமுறை இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவின் அதிகரித்து வரும் செல்வாக்கிற்கு ஒரு நேரடி பதிலாகும். சீனா தனது ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக பாகிஸ்தானின் குவாடர், இலங்கையின் ஹம்பாந்தோட்டா, மியான்மரின் கியாவ்பியூ மற்றும் ஜிபூட்டியில் தனது முதல் வெளிநாட்டு இராணுவ தளத்தை நிறுவியுள்ளது. இதற்கு பதிலடியாக இந்தியா சபாங், அகலேகா, துக்ம் போன்ற இடங்களில் தனது அணுகல் வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் ஒரு நெக்லஸ் ஆஃப் டயமண்ட்ஸ் மூலோபாயத்தை உருவாக்கி வருகிறது. இது இந்தியாவின் பிராந்தியத்தில் அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி சாகர் என்ற கொள்கைக்கு இசைவானது. இந்த அணுகுமுறை இந்தியா ஒரு ஆக்கிரமிப்பு சக்தியாக இல்லாமல் பிராந்தியத்தில் ஒரு நம்பகமான பாதுகாப்பு வழங்குனராக தன்னை நிலைநிறுத்த உதவுகிறது. ஆகவே இந்தியா வெளிநாடுகளில் அமெரிக்கா அல்லது சீனா போன்ற பாரம்பரிய பெரிய அளவிலான இராணுவ தளங்களை கொண்டிருக்கவில்லை. மாறாக மூலோபாய அணுகல், தளவாட ஆதரவு ஒப்பந்தங்கள் மற்றும் நட்பு நாடுகளுடன் ஆழமான பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் மூலம் தனது நலன்களை பாதுகாக்கிறது. இது இந்தியாவின் தனித்துவமான மற்றும் நடைமுறைக்கு உகந்த ஒரு வெளிநாட்டுக் கொள்கையின் பிரதிபலிப்பாகும்.
இந்த அணுகுமுறை குறைந்த செலவில் அதிகபட்ச மூலோபாய பலன்களை பெறவும் ராஜதந்திர நெகிழ்வுத்தன்மையை பராமரிக்கவும் பிராந்தியத்தில் ஒரு நம்பகமான பங்காளியாக தன்னை நிலைநிறுத்தவும் இந்தியாவுக்கு உதவுகிறது. எதிர்காலத்தில் இந்தியாவின் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு நலன்கள் உலக அளவில் விரிவடைய இதுபோன்ற தளவாட ஆதரவு வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் மேலும் முக்கியத்துவம் பெறும். உலக அரங்கில் இந்தியா தனது இடத்தை மேலும் வலுப்படுத்த இந்த அணுகுமுறை தொடர்ந்து பரிணாம வளர்ச்சி பெறும் என்பதில் சந்தேகமில்லை.